பயங்கரவாதி, போதைப் பொருள் பயங்கரவாதி, நார்கோ டெரரிஸ்ட்னு இவர் சொல்லிட்டார். அதெல்லாம் இருக்கு. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பெரிய ஆபரேஷன், 20 இடங்கள்ல இருந்து கடல் வழியாகவும் தரை வழியாகவும் தாக்குதல். அதற்கு முன்பாகவே பலத்த குண்டு பொழிந்து அப்புறம் 6 மாதமாக அல்லது பல மாதங்களாக அவருடைய பெட்ரூம் அமைப்பு, அவர் வாழ்ற அந்த பெரிய மாளிகையினுடைய அமைப்பு, அதனுடைய கோட்டை கொத்தளங்கள், அதனுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள், எங்கெங்க பாதுகாப்பு காவலர்கள் இருக்கிறார்கள், அவருடைய மெய்காப்பாளர்கள் எங்க இருக்கிறார்கள், அதுல 32 36 பேரோ கியூபால இருந்து வந்தவங்க. சீனாவோடவும் ரஷ்யாவோடவும் அவர்கள் நட்பு பாராட்டி அமெரிக்கர்களை பெரிய எரிச்சல் ஏற்படுத்தினார். முதல் முறை இவர் அதிபராகும் பொழுதே இவர் என்ன சொன்னார், வெனிசுவேலா மேல அவருடைய வருத்தத்தெல்லாம் அவர் காட்டினார். இந்த ஆபரேஷனுக்கு முன்னாடி அங்க நிறைய போதைப் பொருட்கள் நடமாட்டம் இருக்கு, இவரே ஊக்குவிக்கிறாருன்னா அவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சுதான் இந்த ஆபரேஷனே நாங்க பண்ணோம், அவர் மேல எங்க நாட்டுல எஃப்ஐஆர்லாம் இருக்கு அப்படின்லாம் பேசுறாரு. அதெல்லாம் உண்டு. 2020 ஒரு எஃப்ஐஆர் நியூயார்க்ல இருக்க ஒரு நீதிமன்றத்துல அவர் மேல குற்றச்சாட்டுகள் உண்டு. அவர் ஒரு பயங்கரவாதி, போதைப் பொருள் பயங்கரவாதி, நார்கோ டெரரிஸ்ட்னு இவர் சொல்லிட்டார். அதெல்லாம் இருக்கு. சர்வதேச சட்டங்களை மீறி ஒரு சாவரின் நேஷன், நீங்க உள்ள பூந்து நீங்க என்ன வேணா, எங்கிட்ட பலம் இருக்கு, எங்கிட்ட பவர் இருக்கு, நான் என்ன வேணா செய்வேன்றது நம்ம எப்படி சார் அதை எப்படி எடுத்துக்க முடியும் சார்? எடுத்துக்கவே முடியாது. பல அமெரிக்கர்களுக்கு அதில் வருத்தம் இருக்கு. ஏறக்குறைய ஒரு ஜனநாயக சர்வாதிகாரியாக அவர் நடந்து கொண்டிருக்கிறார். இப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது கிரீன்லாண்டில் அவர் என்ன பண்ண போறாரு. ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அதாவது நீங்க ஒரு பெரிய தாண்மை, ஒரு பெரிய ஈகோ உள்ள லீடராக நீங்க இருக்கீங்க அப்படின்னா, நீங்க நினைக்கிறத பண்றதுக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் மனித உயிர்களை இழக்க தயாரா இருக்கீங்க. நாளும் தான் என்னெல்லாம் நினைக்கிறாரோ அதெல்லாம் எழுதுறாரு. இவரை விட வெளிப்படைத்தன்மை உடைய, நினைச்சதெல்லாம் சொல்ற ஒரு அமெரிக்க அதிபரை உலகம் இதற்கு முன்பு கண்டதில்லை, இதற்கு பின்பும் கண்டது. மடுரோவை என்ன செய்ய போறாங்க? 92 வயது ஜட்ஜ் அவரை விசாரிக்கிறவர். மடுரோ திருப்பி அவர் நாட்டை பார்ப்பாரான்ட்டு நான் நினைக்கல. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு வரலாற்று ஆய்வாளரும் முன்னாள் ஐநா அதிகாரியுமான திரு கண்ணன் சார் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் கௌதம். சார், உலகமே பார்த்த அந்த விவகாரம், வெனிசுலாவில் போய் ஒரு 2 மணி நேரத்தில் அந்த நாட்டுடைய தலைவரையே நாங்கள் சிறைப்பிடிச்சிட்டு வருவோம்னு ட்ரம்ப் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா, சிம்பிளா ட்ரம்ப் உலகத்துக்கு என்ன செய்தி சொல்ல வர்றாரு? இதற்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அதிபர் அமெரிக்க வரலாற்றில் இல்லை, இனியும் இது மாதிரி ஒருத்தர் வரமாட்டார். அமெரிக்காவுடைய நலனை அவரை காட்டிலும் வேறு எந்த அதிபரும் இந்த அளவுக்கு விரும்பினதில்லை, இனியும் விரும்ப போவதில்லை. வரலாற்றில் நீங்கா இடத்தை தான் பெற விரும்புகிறார் அப்படின்றதான் என்னுடைய எண்ணம். ஒட்டுமொத்தமாக இதுக்கு பின்னணி என்ன சார்? ஏன் அவ்வளவு ப்ரூட்டலாக உள்ளே போய் அவரை சிறைப்பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன வருது? ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய தாண்மை இருக்குது. தாண்மைனா ஈகோ. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இன்னைக்கு வியாழன் காலையில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நேற்று நம்முடைய நேரத்தில் கொலம்பியாவுடைய அதிபர் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறார். கொலம்பியாவையும் அவர் சொல்லியிருக்கார், அடுத்து கொலம்பியா, கியூபா தானா விழுந்துரும், இப்படியெல்லாம் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அந்த அதாவது அந்த தென் அரைக்கோளம், சதர்ன் ஹெமிஸ்பியர் முழுக்க, அந்த அமெரிக்கன் சதர்ன் ஹெமிஸ்பியர் முழுக்க அவர்கள் ரொம்ப அச்சத்தில் இருக்காங்க. அதாவது அவரால் நினைச்சா என்ன, அதாவது ஒரு 72 பேரை கொன்று அவருடைய பெட்ரூம் உள்ள போய் அவங்க பாதுகாக்கப்பட்ட ஒரு ஸ்டீல் எஃகு அறை உள்ள மடுரோவும் அவருடைய மனைவியும் தப்பிக்க முயற்சி பண்ணும் பொழுது பிடிச்சிடுறாங்க. இதுல ஒரு அமெரிக்க வீரரும் இறக்கல, ஒரு விமானமும் சேதமடையல. 150 விமானங்கள், ஒரே ஒரு அந்த முதல் பைலட் விமானம், முதல்ல போற விமானம் மட்டும், அந்த விமானத்திலிருந்து மட்டும் 80 பேர் கீழே இறங்கியிருக்காங்க, போர் வீரர்கள். அமெரிக்க ஹைலி ட்ரெயின்டு கமாண்டோ டீம் இதெல்லாம். அந்த பைலட்டுக்கு 3 முறை காலில் அடிபட்டு துப்பாக்கி சூடு நடந்து, இது பெரிய போராட்டத்திற்கு பிறகுதான் அவரை கைது பண்ணாங்க. நமக்கு அது தெரியல, இன்னும் முழுமையான தகவல்கள் நமக்கு கிடைக்கல. இது ஒரு பெரிய ஆபரேஷன். 20 இடங்கள்ல இருந்து கடல் வழியாகவும் தரை வழியாகவும் தாக்குதல். அதற்கு முன்பாகவே பலத்த தாக்குதல்கள், குண்டு பொழிந்து பல அவர்களுடைய எதிர்ப்பு நிலைகளை எல்லாம் தகர்க்கிறது எல்லாம் நடக்குது. அப்புறம் 6 மாதமாக அல்லது பல மாதங்களாக அவருடைய பெட்ரூம் அமைப்பு, அவர் வாழ்கிற அந்த
பெரிய மாளிகையினுடைய அமைப்பு, அதனுடைய கோட்டை கொத்தளங்கள், அதனுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள், எங்கெங்க பாதுகாப்பு காவலர்கள் இருக்கிறார்கள், அவருடைய மெய்காப்பாளர்கள் எங்க இருக்கிறார்கள், அதில் 32 36 பேரோ கியூபால இருந்து வந்தவங்க. ஓகே, அவ்வளோ டீட்டெயில்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க சிஏ. எல்லாம் அப்போ அவங்க ஒத்திகை பார்க்குறாங்க. ஓகே, இது உள்ள போனா என்ன எதிர்ப்பு வரும் அப்படின்னு. ம். அப்போ இது வந்து பல மாதங்களாக திட்டமிட்ட ஒரு ஒரு ஆப்ரேஷன். அப்போ இதை வந்து அவர் மேல அவ்வளவு வருத்தமா இருக்காருன்னா, அந்த ஊர் வந்து ஒரு அந்த நாடு ஒரு 30 வருஷமாகவே யூகோ சாவஸ் இவருடைய மடுரோவுடைய குரு, அவர் வந்ததுல இருந்தே அமெரிக்க எதிர்ப்பையே அவர்கள் மையமா வச்சு நிறைய ரொம்ப இடதுசாரி தத்துவமா மாறி போய் சீனாவோடவும் ரஷ்யாவோடவும் அவர்கள் வந்து நட்பு பாராட்டி அமெரிக்கர்களை பெரிய எரிச்சல் ஏற்படுத்தினாங்க. இவருக்கு முன்னாடி இருந்த அமெரிக்க அதிபர்களும் வந்துட்டு அவர்கள் மேல பெரிய நட்போ அன்போ பாராட்டலை. வெனிசுவேலா வந்து ஒரு கண் உறுத்தலாவே அவங்களுக்கு எப்பவும் இருந்திருக்கு. முதல் முறை இவர் அதிபராகும் பொழுது இவர் என்ன சொன்னார், வெனிசுவேலாவுக்கு அவர் வந்து அந்த நேரத்திலேயே வெனிசுவேலா மேலே அவருடைய வருத்தத்தெல்லாம் அவர் காட்டினார். இது தொடர்ந்து இருந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி யூகோ சாவஸ் வந்தபோது அங்கே இருந்த பல அமெரிக்க கம்பெனிகள் அந்த நாட்டை விட்டு வெளியே போக வேண்டியதாயிடுச்சு. எண்ணெய் கம்பெனிகள், எக்ஸான் மொபில், பிலிப்ஸ் கானகோ, ஷெவ்ரான். இதில் ஷெவ்ரான் தவிர மீதி எல்லா கம்பெனியும் அங்கேருந்து வெளியே போயிட்டாங்க. அவர் ஏன்னா நாட்டுடைமை பண்ணிட்டார். அவங்க எண்ணெய் வளர்த்தா அவங்க நாட்டுடைமை ஆக்குனது அமெரிக்கா ஏன் கோவப்படணும்? நஷ்டஈடு கொடுக்கணும்ல. ஓகே, நஷ்டஈடு கொடுக்கலன்னு இவங்க சொல்றாங்க. ஓகே, கம்பெனிஸ் $20 பில்லியன் அளவுக்கு ஒரே ஒரு கம்பெனி மட்டும் எங்களுக்கு நஷ்டஈடு தரலன்னு சொல்லுது. இன்னொரு கம்பெனி எங்களுக்கு சில பில்லியன்கள் தரணும்னு சொல்லுது. இந்த மொத்த ஆபரேஷனும் எங்களுடைய எண்ணெயை நீங்க திருடிக்கிட்டீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா அந்த எண்ணெய் வளம், அந்த ஆலைகளை ஏற்படுத்துறது, அந்த கட்டுமானத்தை முழுமையா வந்து அமெரிக்க கம்பெனிகள் தான் செலவு பண்ணிருக்காங்க. இதைத்தான் மற்ற இடங்கள்லயும் பண்றாங்க. அரபு நாடுகள்ல கூட மேலை நாட்டு கம்பெனிகள், அதாவது ஷெல், முன்னாடி பர்மா ஷெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, ஞாபகம் இருக்கும். அவங்க பிரிட்டிஷ் கம்பெனி. அவங்க வந்து முதலீடு பண்ணி அந்த எண்ணெயை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, எப்படி எடுக்கிறது. அப்போ அவங்க ஒரு பங்கு போடுற ஒரு ஒப்பந்தம் இருக்கும். நாங்க இவ்வளவு எண்ணெய் எடுத்துக்குவோம், அதுக்கு பதில் உங்களுக்கு இவ்வளவு தருவோம் அப்படின்ட்டு. அப்படித்தான் அந்த அரபு நாடுகள் பல வந்து பெரிய வளத்துக்கு வந்தன. சவுதி அரேபியா வந்துச்சு, எமிரேட்ஸ் வந்திருக்கு, மற்ற நாடுகள் வந்திருக்கு. அதே மாதிரிதான் வெனிசுவேலா அவங்களுடைய அண்ட நாடு, பக்கத்துல இருக்கு. அதனால அவங்க அதை பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து அவருக்கு ஒரு பெரிய, அவர் தான் சொல்றாரு எங்க எண்ணெயை நீங்க திருடிட்டீங்க அப்படின்றாரு. ஆனா அவருக்கு அந்த மடுரோ மூலம் மிகப்பெரிய வருத்தம் இருக்கு. அவர் வந்து இவரை எதிர்த்து பேசுறது அதெல்லாம் அவருக்கு கொஞ்சமும் பிடிக்கல. அதனால வந்ததுல இருந்தே அவர் கொஞ்சம் உறுத்தல் இருந்துட்டு இருந்துச்சு. சில பேர் சொல்றாங்க இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல இருந்து நான் அப்படி நினைக்கல. ஏன்னா எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் போகும், இன்னும் பல மில்லியன்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கு, அதை படிச்சுட்டு இருக்காங்க, அது வெளியே வரப்போகுது, அது ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். அப்படி இல்லை, நான் நினைக்கிறேன் ஒரு வரலாற்றில், அதாவது அமெரிக்கா வந்து இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா ஒரு 100 ஆண்டுகளுக்கா, ஒரு 1800 இருந்து 1800 இருந்து ஒவ்வொரு அதிபரும் ஒரு 7 அதிபர்கள் சேர்த்த அமெரிக்கா அது. ஓகே, போல்க்குன்னு ஒருத்தர், அவர் மட்டுமே நெவாடா, யூட்டா, நியூ மெக்சிகோ, இந்த மாதிரி ஒரு 6-7 அரிசோனா மாநிலங்களை நம்ம மெக்சிகோவோட சண்டை போட்டு இணைச்சவர். அதே மாதிரி இந்த குவாம்னு இருக்கு, மார்ஷல் ஐலண்ட்ஸ்ன்னு இருக்கு, மைக்ரோனீசியான்னு இருக்கு. இதெல்லாம் வந்து அவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அங்கே அவங்களுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளை அமெரிக்கா தான் அண்டர் ரைட்ஸ் அவங்க உறுதி தராங்க. அதுக்கு பதில் அவங்க இங்கே வந்து வேலை செய்யலாம், போகலாம். இந்த மாதிரி வந்து இன்னைக்கு லியூசியானா விலை கொடுத்து வாங்கினது தாமஸ் ஜெஃபர்சன் 2 மடங்காச்சு அமெரிக்கா. அலாஸ்கா ஒரு அதிபர் வாங்கினாரு ரஷ்யா கிட்ட இருந்து. அப்புறம் இப்போ நம்ம கிரீன்லாந்து பற்றி பார்த்துட்டு இருக்கோம். கிரீன்லாண்ட்லேயே நம்ம பிரசிடென்ட் ட்ரூமன் $100 மில்லியன் தங்கத்தில் கொடுத்து வாங்குறதா 1946 பேசியிருக்காரு. அது நடக்கலை. அதனால இந்த நாடு பிடிக்கிறது அல்லது நாடை அகண்ட ஒரு அமெரிக்காவை உருவாக்குவது என்பது ஒருவேளை இவருடைய கனவுல இருக்கோ என்னவோ தெரியல. இது வரைக்கும் அவர் அதை பற்றி பேசலை. ஆனால் 46க்கு பிறகு அமெரிக்கா புதிதாக இடங்களையோ நாடுகளையோ சேர்த்து கொண்டதாக எனக்கு தெரிஞ்சு இல்லை. இவர் அதை பண்ணார்னா முதன்முறையாக ரொம்ப நாட்களுக்கு பிறகு அவர் வரலாற்றில் இன்னும் ஒரு பெரிய அமெரிக்காவை உருவாக்குனாருன்றது போயிடும். அப்புறம் மன்ரோ டாக்டர்னு ஒன்று உண்டு. அவர் என்ன சொன்னாரு, ஐரோப்பிய சக்திகள் இங்கே வந்து
எங்களுடைய காலனி ஆதிக்கம் கொல்லைப்புறத்துல, வராதீங்க. ஆமா, நீங்க பண்ணக்கூடாது. அதுதான் மன்றோ எஸ் டாக்டர். இதை இவங்க என்ன சொல்றாங்க? டான்ட்ரோ டான்ட்ரோ டாக்டர் டாக்டர்னு சொல்றாங்க. இந்த டாக்டரின் படி என்னன்னா, இது வந்து எங்களுடைய செல்வாக்கு தளம், ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். இங்க வேற யாருக்கும் இடம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 35 நாடுகள் இருக்கு தென் அமெரிக்கால. அந்த 35 நாடுகள்ல ஒரு நாட்டை தவிர மீதி எல்லாம் ஸ்பானிஷ் பேசுற நாடுகள். முன்னாடி ஸ்பானிஷ் காலனியா இருந்தது. பிரேசில் மட்டும் போர்ச்சுகீஸ் பேசுறது, போர்ச்சுகீஸ் காலனியா இருந்தது. அவங்கெல்லாம் போன பிறகு அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி, உலகத்தினுடைய மிகப்பெரிய சக்தி அமெரிக்கா. அந்த அமெரிக்க ஆளுகைக்குள்ள அது வந்துடணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் முன்னாடி அவருடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி டாக்குமெண்ட், ஒரு யுக்தி டாக்குமெண்ட் அவருடைய நிர்வாகம் வெளியிட்டாங்க. அதுல அவர் என்ன சொல்றார்? இது எங்களுடைய கொல்லைப்புறம், இதுல தான் நாங்க கவனம் செலுத்த போறோம். உலகம் முழுக்க நாங்க பரவி இருக்கணும், செல்வாக்கு செலுத்தணும்ன்ற எண்ணத்தை காட்டிலும் இங்க நாங்க கவனம் செலுத்த போறோம்னு சொல்றாரு. ஸோ அதெல்லாம் ஒட்டி நீங்க பார்க்கணும் அவர் ஏன் அதை பண்ணாருன்னு. அப்புறம் அவர் சொல்லிட்டாரு. அவர் இதை விட வெளிப்படையா யாராவது சொல்ல முடியுமா? பல நேரங்கள்ல சொல்லிட்டாரு, அங்க இருக்க எண்ணெய் வளத்துக்காகத்தான் நான் போறேன், அது எங்களுடைய எண்ணெய். என்ன ஆனா அதுக்கு முன்னாடி, இதுக்கு இந்த ஆபரேஷனுக்கு முன்னாடி அங்க நிறைய போதைப் பொருட்கள் நடமாட்டம் இருக்கு, இவரே ஊக்குவிக்கிறாருன்னா அவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சுதான் இந்த ஆபரேஷனே நாங்க பண்ணோம், அவர் மேல எங்க நாட்டுல எஃப்ஐஆர் எல்லாம் இருக்கு அப்படின்லாம் பேசுறாரு. அதெல்லாம் உண்டு. அவருக்கு வந்து 2020 நியூயார்க்ல இருக்க ஒரு நீதிமன்றத்தில் இந்த மாதிரி அவர் மேலே குற்றச்சாட்டுகள் உண்டு. அவர் வந்து ஒரு போதை மருந்து பயங்கரவாதி, போதை பொருள் பயங்கரவாதி, நார்கோ டெரரிஸ்ட்னு இவர் சொல்லிட்டாரு. அதெல்லாம் இருக்குது. அவர் தொடக்கத்தில் இது வந்து ரொம்ப கவனமாக திட்டமிட்டு ஒவ்வொரு அணுவாக அதை நகர்த்தியிருக்காங்க. எப்படின்னா, முதல்ல என்ன நடந்துச்சு, ஒரு 83 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. ஒரு 25-20 தாக்குதல்கள், வான்வழி தாக்குதல்கள், அவர்களுடைய படகுகள், கப்பல்களை தாக்கி அவங்க போதை மருந்து கடத்துறாங்கன்னு சொல்லிட்டு அதில் இருக்கவங்களையும் போதைப்பொருள் கடத்துறாங்கன்ட்டு அதில் இருக்கிறவர்களையும் கொன்னுட்டு அந்த படகுகள், கப்பல்களை தகர்த்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? பொருளாதார தடைகளை மீறி இவர்கள் எண்ணெயை விற்கிறாங்க, அந்த கப்பல்களை இவர் வந்து கையகப்படுத்துறாரு. அது மாதிரி 2-3 கப்பல்களை இவருடைய ஆட்கள் போய் எடுத்துக்கிறாங்க. அந்த எண்ணெய் எங்களுதுன்னு சொல்றாரு, பிடிச்சு வச்சுக்கிறாரு. பொருளாதார தடைகளை மீறி இவர்கள் விற்கிறாங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? இந்த போன சனிக்கிழமை இந்த அவர் முற்றுகையிட்டு அவரை கொண்டு போய் பிடிச்சிட்டு வர்றதுக்கு முன்னாடி அங்க பெரிய தாக்குதல், வான்வழி தாக்குதல் நடக்குது, குண்டு போடுறாரு. அதனால இது வந்து ஒரு பல வாரங்களாக திட்டமிட்டு பல மாதங்களா ஒத்திகை பார்த்து இது நடக்குது. இப்ப கொண்டு வந்துட்டாரு. இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்திருக்கு. 88ல பானமால மேனுவல் நோரியேகான்னு சொல்லிட்டு ஒரு அதிபர் இருந்தார். அவரையும் இதே மாதிரி, அப்ப ஜார்ஜ் புஷ் சீனியர், இளையவர் ஒருத்தர், அவருடைய தந்தை ரேகனுக்கு அடுத்த அதிபரா வந்தவர், அவர் இதே மாதிரி போய் கைது பண்ணி எடுத்துட்டு வந்து அவர் அமெரிக்க ஒரு சிறைச்சாலையில் இருந்தார். அமெரிக்க நீதிமன்றங்களை சந்தித்தார். அதற்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சிட்டு வெளியே போயிட்டு அவர் அவங்க நாட்டுக்கு கடைசியா திரும்பி போகும் பொழுது அங்க வந்து இறந்து போனார். அதனால இது நடந்திருக்கு. இது வந்து அமெரிக்காவினுடைய வீச்சு இதற்கு முன்பு இல்லாத அளவிற்கு. அப்புறம் அவருக்கு என்ன தைரியம் வந்திருக்கும்னா, இந்த கிரைமியாவை 2014 பூட்டின் பிடிச்சாரு. அதுக்கு எல்லாரும் அழுதாங்க, வருத்தப்பட்டாங்க, இது அடுக்குமான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணும் நடக்கல. இப்ப திருப்பி அவர் வந்து ஒரு 4 வருஷமா அங்க போய் யுக்ரைன்ல ஒரு 4/5 ஒரு பங்கு பிடிச்சு வச்சிருக்காரு. அதை பத்தியும் பெருசா யாரும் அலட்டிக்கல. தொடக்கத்துல மட்டும் ஐரோப்பியர்கள் தவிர வேற யாரும் கவலைப்படுற மாதிரி தெரியும். அதனால இந்த மாதிரி இந்த நாடு பிடிக்கிறது, ஆதிக்கம் செலுத்துவதற்கு அவருக்கு நிறைய கூட்டாளிகள் உலகத்துல இருக்காங்க. சர்வதேச சட்டங்களை மீறி ஒரு சாவரின் நேஷன், நீங்க உள்ள பூந்து நீங்க என்ன வேணா, என்கிட்ட பலம் இருக்கு, என்கிட்ட பவர் இருக்கு, நான் என்ன வேணா செய்வேன்றது நம்ம எப்படி சார் அதை எப்படி எடுத்துக்க முடியும் சார்? எடுத்துக்கவே முடியாது. அவர் வந்து சர்வதேச சட்டத்தையோ சர்வதேச ஒழுங்கையோ காப்பாற்றுகிற ஆளுன்னு தன்னை சொல்லவே இல்லையே. அமெரிக்கா ஃபர்ஸ்ட், அமெரிக்கா முதன்மையானதுன்னு சொல்றாரு. அதுக்கு அவருக்கு தெரிஞ்ச வழிகள்னு அவர் நினைக்கிறதெல்லாம் நடைமுறைப்படுத்துறாரு. அதுல உங்களுக்கு, எனக்கு, நடுநிலையா இருக்கிறவர்களுக்கு, பல அமெரிக்கர்களுக்கு அதுல வருத்தம் இருக்கு. அவர் வந்து எடுத்தோம் கவிழ்த்தோம் பண்றது, காங்கிரஸுக்கு தெரியப்படுத்தாதே பலது பண்றாரு. அதனால அவர் வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு ஜனநாயக சர்வாதிகாரியாக அவர் நடந்து கொண்டிருக்கிறார். இப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது கிரீன்லாண்டில் அவர் என்ன பண்ண போறாருன்றதுதான். சார், இதில் ஆக்சுவலாக மடூரோ மேலேயே அவரே ஒரு சர்வாதிகாரியாக இருக்காரு. மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு இல்லாமல் தான் இருந்தது. விட்டிருந்தா மக்களே புரட்சி இருந்தால் அவரே அவங்க வீழ்த்துற இடத்துல தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ அமெரிக்கா உள்ள போய் அந்த கெட்ட பேரை இப்போ அமெரிக்கா சம்பாதிக்கிற இடத்துக்கு அவங்க நகர்றாங்க. இன்னும் கொஞ்சம் காலம் பொறுமையாக கூட இருந்திருக்கலாம். இல்லை, அவங்க 10-15 வருஷமா அவர் ஆட்சியில் இருக்கார். அவர் எப்போ விழுறது, எவ்வளோ நாள் பொறுத்து இருக்கிறது? அதனால அப்படி அல்ல.
இது வந்து எண்ணெய் கிட்டத்தட்ட அவர் சொல்றாரு 3 கோடியிலிருந்து 5 கோடி பீப்பா எண்ணெய் எங்களுக்கு வரும்ன்றாரு. அதனுடைய மொத்த விலை சந்தை விலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா $3 பில்லியன். இப்ப இருக்கிற அந்த டெல்சி ராட்ரிகஸ், இப்ப இருக்கிற அந்த செயல்படுகிற அதிபர், அவருடைய முன்னாடி துணை அதிபரா இருந்தவர், அவங்களோட நான் அவங்க வந்து எனக்கு இவ்வளவு தரேன்னு உறுதி அளிச்சிருக்காங்கன்னு சொல்லி இவர் எழுதுறாரு இவருடைய ட்ரூத் சோஷியல் வலைத்தளத்துல. அவங்க அங்கிருந்து ஒன்றும் பேசல. ம். அந்த அம்மா முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சது மடூரோவுக்கு என்ன நடந்துச்சோ அதை விட கொடுமையான விளைவுகளை சந்திக்க வேணும்னு சொன்ன உடனே அமைதியாயிடுச்சு அந்த அம்மா. இப்போ மச்சாடோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் இருந்தாங்க, ஆமா, நோபல் அவங்களுக்கு பிரைஸ் நோபல் பரிசு ஆமா. கிடைச்சது, கொரினா Yes, sir. மச்சாடோன்னு ம். சொல்லிட்டு. அவங்கள ஏன் அவர் வந்து அந்த இடத்த கொண்டு வரல? அவங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு அப்படின்றத ஒரு கேள்வியா பல பேர் மத்தியில இருக்கு. அவங்களுடைய நுண்ணறிவு முகவங்கள் தந்த தகவல் படி, அவங்க இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் கொடுத்த தகவல் படி, அவங்களால இன்னும் அந்த இராணுவமும் அவங்களுடைய கட்டமைப்பும் முழுமையா வந்து அல்லது பெரும்பாலான ஆதரவாளர்களை மடூரோ அங்க பெற்றிருக்கிறார். ஓகே. அதை வந்து இவர்களால உடைச்சிட்டு உள்ள போக முடியாதுன்ட்டு ம். இவங்க கணிக்கிறாங்க, ம். சிஐஏ கணிக்குது. இந்த அம்மாவை அங்க கொண்டு போய் ஆட்சியில கொண்டு வந்து வச்சாலும் அவர்கள் அந்த ஆட்சி நிலையா இருக்காது, பெரிய Okay. உள்நாட்டு குழப்பம் வரும். ம். இப்ப அமெரிக்காவுக்கு இன்னும் நிறைய கெட்ட பேர் வரும்ன்றதுனால இருக்கிற அமைப்பு தொடர்ந்து நடக்கட்டும். இங்க Okay. வந்து ஜெயலலிதா அம்மையார் இறந்த ம். பிறகு எப்படி ஸ்டாட்டஸ்கோ எஸ் சார். அப்படின்னு Maintain சொன்னாங்களோ, ஆகட்டும். அதே மாதிரி ஆகட்டும். ம். அவங்க நிர்வாகத்துல இருந்தே ஒருத்தர் வரட்டும், பின்னாடி பாத்துக்கலாம் ம். அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தினால அந்த அம்மாவை ஆதரிக்கல. ஆனா முதல்ல ட்ரம்ப் சொல்றாங்க. இந்த ஆபரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்களே ஃபர்ஸ்ட் நிர்வகிக்க போறோம் அப்படின்னு சொன்னாரு. உடனடியா அந்த நீதிமன்றங்கள் அவரை வந்து இடைக்கால அதிபரா அறிவிச்சிட்டாங்க. அவங்க மன்றோ தான் நிரந்தர அதிபர் அப்படின்ற இடத்துக்கு அவங்களும் போகும்போது அப்ப இது அமெரிக்காவோட தலையீடு பெரிய அளவுக்கு திரும்ப உள்ள போக முடியாது இல்ல. அவங்க அவரை நீங்க விடுதலை செய்யணும் அப்படின்னு அந்த அம்மா வெளிப்படையாவே பேசுறாங்க டெல்சி. அவங்க அதெல்லாம் பேச மாட்டாங்க இனிமேல். இனிமே பேச மாட்டாங்க. இல்ல அப்படி பேசினாலும் அதெல்லாம் வந்து ம். ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிறதா இருக்கும். அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும் மடூரோவுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்த பிறகு அந்த அம்மா பேசுவாங்களா? ம். அந்த அம்மாவை எப்ப வேணாலும் கொத்திட்டு வந்துருவாங்க. அந்த அம்மா எப்படி சார்? துணை அதிபரா இருக்கிறதுன்றது ம். வந்துட்டு ரொம்ப ரொம்ப துன்பமானது. ம். அதாவது நம்பர் ரெண்டா இருக்கிறது உலகத்திலேயே மிக கடினமான வேலை. ஓகே சார். நீங்க நாவலர் நெடுஞ்செழியன் இறந்துட்டார், அவரை கேட்டீங்கன்னா சொல்லுவார். கரெக்ட் சார். பேராசிரியர் அன்பழகனை கேட்டீங்கன்னாலும் சொல்லுவார். அது மாதிரி நம்பர் 2 இருக்கிறதுன்றது வந்துட்டு ம். ரொம்ப 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 துன்பமான ஒரு ம். அங்க நீங்க வந்து உங்களுடைய முழு ஆற்றலையும் காட்ட முடியாது. ம். காட்டினா நம்பர் 1 ஒருவேளை பயந்துடலாம். நீங்க செயல்படாத இருந்தீங்கன்னா என்ன இவர் வந்து எந்த பொறுப்பையும் எடுத்துக்க எடுத்துக்கல. மாட்டேன்றாரு, என் சுமையை இறக்க மாட்டேன்றாருன்னு ம். நம்பர் 1 கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதனால if you do you're damned, if you don't you're damned. எஸ் சார். அந்த இடத்துல இருந்த அம்மா அது. ம். அதனால அந்த அம்மாவுக்கு தன்னுடைய இடம் தெரியும். இங்கிருந்து வந்து ரிமோட்டா தான் தொலைவில் இருந்து அமெரிக்கர்கள் அந்த நாட்டை இயக்குறாங்கன்னு நான் நம்புறேன். அப்படிங்களா சார்? ஆமா. இதுல அந்த ஒருவேளை இந்த மதுரை எடுத்த இன்னொரு முக்கியமான முடிவு டாலர்ஸை நீங்க அவங்கவுங்க ஓன் கரன்சி கொடுத்து வாங்கிக்கலாம்னு அமெரிக்கா டாலர் மேல அவர் நடத்துற அந்த தாக்குதல் தான் இன்னும் அமெரிக்கர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துச்சு. டாலரை இல்ல, வீழ்ச்சி அது ஒரு அடைகிறது. பெரிய எக்கானமி எல்லாம் கிடையாது. அவங்க ஒரு 3 கோடி பேர் இருக்கக்கூடிய நாடு. இந்த நாடு சின்ன நாடு இல்லை. ஆனா அவர்களுடைய வெளியுறவு கொள்கை, அவர்களுடைய சோஷலிச கொள்கை அந்த நாட்டு மக்களை வறுமையில நிறைய தள்ளிடுச்சு. அதனால அவர் ஒரு காலத்துல அவர்கள் ஒரு பை நிறைய பணம் எடுத்துட்டு போய் ஒரு கிலோ காய்கறி வாங்க வேண்டிய நிலைமையெல்லாம் வந்துச்சு அந்த நாட்டுல. அதனால அவர்களுடைய இந்த சோஷலிச நாடுகள் பலது வந்து தோல்வியடைவதற்கு காரணம் உங்களுக்கு அவர்களுடைய நிர்வாகம் வந்து சரியான முறையில் நடக்கிறது இல்லை. அதே சோஷலிச எண்ணத்தோடு தொடர்ந்து யாரும் இருக்கிறது இல்லை. நான் கியூபா போயிருக்கேன், 2 வருஷம் முன்னாடி கியூபா போனேன். கியூபாவில் வந்து ரேஷன் கடையில் ரேஷன் பொருட்கள் இல்லை, அங்கே மலிவு விலையில் தரணும்னு வச்சுருக்காங்க. ரொம்ப மோசமாக இருக்குது. கியூபா என்னைக்கு வேணாலும் தோல்வி அடைந்த ஒரு நாடாக மாறிவிடக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. ஓகே. ஏன்னா அவங்க பொருளாதார தடைகளின் கீழ் இருக்கிறார். ம். அமெரிக்க பொருளாதார தடை. அமெரிக்கா தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய சந்தை அமெரிக்கா. எஸ் சார். பக்கத்துல இருக்கு. அதை பகைச்சுக்கிட்டு நீங்க பக்கத்து வீட்டுக்காரரை பகைச்சுக்கிட்டு பக்கத்து தெருவில் இருக்க ஒருத்தரோட நட்பா இருந்து என்ன பயன்? ம். அவர் என்ன வருவார் உங்க உதவிக்கு? பக்கத்து வீட்டுக்காரர் தான் ஒரு அவசரம் ஆத்திரம் அப்படின்னா உங்ககிட்ட வருவாரு. ஆனா பக்கத்து வீட்டுக்காரர் சண்டைக்காரா இருக்காரு. இல்ல, நீங்க எனக்கு எதிராக இருக்கீங்க, அதனால தான் நான் சண்டை போடுறேன். நீங்க நான் நம்புற கொள்கை, நான் எந்த கொள்கையை நம்பி நான் இவ்வளவு உயரத்துக்கு வந்தனோ அந்த கொள்கைக்கு நேர் எதிரா நீங்க இருக்கீங்க. முதலாளித்துவத்தை எதிர்க்கிறீங்க. தனிநபர் ஆற்றல் வந்து வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை முதலாளித்துவம் தருதுன்னு நான் நம்புறேன். அப்படியெல்லாம் உங்க நாட்டுல கிடையாது. நீங்க எல்லாத்தையும் வந்து சோஷலிசம்ன்ற பேர்ல தனி மனித சக்தியவோ ஆற்றலையோ திறமையோ வெளிக்காட்ட முடியாத அளவுக்கு முடக்கி வைக்கிறீங்க. இதெல்லாம் எங்களுக்கு எதிர்ப்பா இருக்கு. அப்புறம் உங்க நாட்டுல சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் கிடையாது.
இதை நாங்க எதிர்க்கிறோம். மனித உரிமைகள் கிடையாது, இதை நாங்க எதிர்க்கிறோம். அப்புறம் எங்களுடைய எதிரியா இருக்கிற சோவியத் யூனியனோட நீங்க நட்பு பாராட்டுறீங்க. இது என்ன நீங்க பக்கத்து வீட்டுல எனக்கு நல்லதா பண்றீங்க நீங்க அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. சார் இதில் என்னன்னா இது ஏற்கனவே ஈரானில் போய் சதாம் ஹுசேன் அவங்க இது பண்ணும்போதே இதே மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது. அவர் தான் அணு ஆயுதம் வச்சிருக்காரு, வேதியியல் ஆயுதங்கள்லாம் வச்சிருக்காருன்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டு இருந்தது. அவர் உள்ளே போய் அடித்து அவரை சிறைப்பிடிச்சு தூக்கு போட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சர்வதேச சமூகத்துக்கு அவர் அதுக்கான ஆதாரங்களையோ அமெரிக்கா எதுவுமே கொடுக்கல. நீங்கள் சொன்ன மாதிரி பனாமால அந்த மாதிரி ஈக்குவடாரில் என்ன பண்ணுறாங்க, இப்போ அடுத்து கிரீன்லாண்டு அவங்க அடுத்தடுத்து நகர்றாங்க. இப்படி தொடர்ச்சியாக அமெரிக்கா இதே மாதிரியான நடவடிக்கைகள் நான் நினச்சா என்ன வேணால் செஞ்சிட முடியும், நான் நினச்சா என்ன வேணால் போயிட முடியுன்றது மூலமாக இப்போ சீனா, ரஷ்யா இவங்க எல்லாருமே எதிர்நிலையில் இருக்கும்போது இது அமெரிக்காவுக்கு தேவையில்லாத உள்ளுக்குள்ள பல குழப்பங்கள் அந்த மக்கள் மத்தியில் உருவாக்காதா சார்? இல்லை அமெரிக்காவில் ஒரு பெரிய அமெரிக்கர்கள் ரெண்டா பிரிஞ்சிருக்காங்க. ஒரு சாரார் வந்து ட்ரம்ப்னுடைய இந்த அதிரடி நடவடிக்கைகள், அவருடைய இந்த எப்படி சொல்றது, அவருடைய எடுத்தோம் கவிழ்த்தோம் நினைச்சதை பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப துணிவாக அவர் செயல்படுறாரு. அதில் அதாவது இஸ் ஹைலி ரிஸ்க் டேக்கிங். ஓகே சார். இந்த அளவுக்கு வேற எந்த அதிபரும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அப்புறம் அவர் வந்து பக்தாதி இஸ்லாமிக் ஸ்டேட் அவரை கொண்டாரு. இப்ராஹிம் சுலைமானி உங்களுக்கு தெரியும், ஈரானுடைய ஒரு மிகப்பெரிய படை தளபதி, அவரை கொண்டாரு. இது வந்து அவர் சொல்றாரு, நேற்று சொல்லியிருக்காரு, இதெல்லாம் வந்து நான் வந்து வெற்றிகரமாக பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி எந்த அதிபரும் பண்ணாததை நான் பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி எந்த அதிபரும் இராணுவத்தை இவ்வளவு அழகாக செயல்பட வைக்கலை, இந்த இராணுவமும் செயல்படலை, எனக்கு பிடிக்காத பல இராணுவ தளபதிகளோட நான் வேலை செஞ்சுருக்கேன், அவங்களுடைய முறைகள் எனக்கு பிடிக்காது இருக்கு, ஆனால் இவர் கெயின் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காரு, இஸ் அ ஃபைன் கை அப்படின்லாம் சொல்றாரு. இவ்வளவு பெரிய ஒரு ஆப்ரேஷன் இஸ்ரேல் பற்றி சொல்றாரு, இஸ்ரேல் அந்த ஈரான் தாக்குதல் பற்றி சொல்றாரு. அப்போ அவர் இதுவரைக்கும் அவருக்கு எந்த தோல்வி முகம் கிடைக்கல. ஒரு வீரர் இறந்து திரும்பி வரா மாதிரி இருந்தா கூட அமெரிக்கர்கள் அவர் பின்னாடி இவ்வளவு உறுதியாக அவர் பின்னாடி இருக்கிற அமெரிக்கர்கள் இருப்பார்களான்னு நமக்கு தெரியாது. அதை நம்ம காலம்தான் சொல்லும். ஆனால் ஏற்கனவே ரஷ்யர்கள் இதெல்லாம் பண்ணிட்டாங்க. சீனர்கள் வந்து அந்த பிலிப்பீன்ஸ் பக்கத்தில் இருக்க அந்த கடலெல்லாம் ஆதிக்கம் செலுத்துறதுக்கு பிலிப்பீன்ஸோடலாம் நிறைய தகராறு அவங்களுக்கு. அதனால பலமாக இருக்கிறவன் பண்ணுறது ஓகேன்ற அளவுக்கு, அதாவது முன்னாடியெல்லாம் நம்ம புத்திமான் பலவான்னு சொல்லுவோம், இப்போ அப்படிலாம் கிடையாது. பலவான் வெற்றியாளன் அந்த இடத்துக்கு அங்கதான் அப்படிதான் இல்ல. முதல் உலக போரும் இரண்டாம் உலக போரும் இதே மாதிரி தான் தொடங்குச்சு. ஆனா இன்னொரு மூன்றாவது உலக போர் என்பதெல்லாம் வராது. ஓகே. இப்ப என்ன மாதிரி நான் இப்ப ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அதாவது நீங்க ஒரு பெரிய தாண்மை, ஒரு பெரிய ஈகோ உள்ள லீடரா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, நீங்க நினைக்கிறத பண்றதுக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் மனித உயிர்களை இழக்க தயாரா இருக்கீங்க. இப்ப ரஷ்யாவில் யுக்ரைன் இந்த போர் வந்து ஒரு வாரத்துக்கு 2000 பேர் இறக்குறாங்க அப்படின்னு நம்ம கணிக்கிறோம். மேலை நாட்டு நுண்ணறிவு ஏஜென்சிஸ் கணிக்கிறாங்க. அவர் அதை மீறி அந்த போரை தொடர்ந்து 4 வருஷமா. ஆமா, ஏன்னா இப்ப ரஷ்யாவை மீண்டும் அவர் கொஞ்சம் பெருசுப்படுத்துவார், அதனால அவர் பண்றாரு. அதனால அந்த நாட்டு மக்கள் அவரை மன்னிச்சிடலாம், அவர் வரலாற்றுல இடம் பெறலாம். இவர் ஷீ வந்து என்னைக்கு வேணாலும் தாய்வான என்ன வேணாலும் பண்ணலாம், அது எப்ப பண்ணுவாருன்னு நமக்கு தெரியாது. அவரும் வரலாற்றுல இடம் பெறணும்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் யாரும் பண்ணல, நம்ம பண்ணிடுவோம்னு நினைக்கலாம். என்ன தாய்வான் எப்படி தன்னை காப்பாத்திக்கும்? ரொம்ப கஷ்டம், சிரமம் இல்லையா? ஸோ ட்ரம்ப் வந்து தினசரி தலைப்பு செய்தியா இருக்கணும்னு நினைக்கிற, புட்டினை காட்டிலும் ஷீயை காட்டிலும் நினைக்கிற ஒருத்தர். ஷீ இந்த சீனர்கள் பொதுவாக அதிகம் பேச மாட்டாங்க, அவர்களுக்கு அந்த பெரிய பேராவெல்லாம் இருக்கிற மாதிரி நான் நினைக்கல, அவங்கள விட்டுடலாம். பூட்டினும் அதே மாதிரி தான் இருக்காரு. அவர் என்ன நினைக்கிறாருன்றது யாருக்கும் தெரியல. ஸ்டீவ் விட்காஃப் மட்டும்தான் அவரை ஒரு 5-6 தடவை பார்த்திருக்காரு, அவருக்கு மட்டும்தான் தெரியுது, நமக்கு தெரியல. அவர் பேசுறது இல்லை. இவர் நாளும் பேசுகிறார், நாளும் தான் என்னெல்லாம் நினைக்கிறாரோ அதெல்லாம் எழுதுறாரு. இவரை விட வெளிப்படைத்தன்மை உடைய, நினைச்சதெல்லாம் சொல்ற ஒரு அமெரிக்க அதிபரை உலகம் இதற்கு முன்பு கண்டதில்லை, இதற்கு பின்பும் கண்டது. அதனாலதான் இவ்வளவு விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாரு சார். ஆமா, கண்டிப்பா. இப்ப நான் எண்ணெய்க்காக தான் அங்க போறேன்னு 100 தடவை சொல்றாரு. இப்போ அவர் வந்து வேற எதுக்காக அங்க வந்து ஜனநாயகத்தை மீட்கிறதுக்காக நான் போறேன், அங்க மனித உரிமைகளை மீட்டு தர்றதுக்காக போறேன், அதெல்லாம் எங்களுடைய உயிர் கொள்கை, அமெரிக்கர்களுடைய உயிர் கொள்கைன்னு சொன்னார்னா நீங்க நான்லாம் என்ன சொல்லுவோம், ஏங்க இந்த மாதிரிலாம் சொல்றீங்க, அங்க அவ்வளவு எண்ணெய் இருக்கு, உலகத்திலேயே அதிகமான எண்ணெய் அங்கதான் இருக்குன்னு சொல்றாங்க, அதுக்காக தான் நீங்க போனீங்க. அவர் இந்த மாதிரி உங்களுக்கு எனக்கு எந்த சிக்கலும் வரக்கூடாது, நானே சொல்லிடுறேன். ஆமா, நான் அதுக்கு தான் போனேன், அது ஒரு நாடா அது, அதனால நான் அதுக்கு தான் போனேன்ட்டு அவரே தைரியமா சொல்றாரு. நான் தான் அதை நடத்த போறேன், அந்த எண்ணெயை விற்க போறேன், அந்த எண்ணெயில இருந்து வரக்கூடிய வருவாயை அந்த நாட்டு மக்களுடைய பொருளாதாரத்தை வளப்படுத்துறதுக்கும் அமெரிக்கர்களுக்கும் செலவு பண்ண போறேன், 2 நாட்டு மக்களுக்கும் சொல்றாரு.
இதை விட என்ன வெளிப்படைத்தன்மை உங்களுக்கு ஏன்னா நான் சிஐஏ ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கண்காணிக்க நான் ஆபரேஷனுக்கு அனுப்பிட்டேன்னு வெளிப்படையா எல்லாமே எந்த சொல்றாரு. அதிபர் பேசுறாரு? அதாவது அங்க இருக்கிற சிஏஏ சேர்ந்த தலைவர்கள், அவங்களுடைய நுண்ணறிவு தலைவர்கள்லாம் அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். இவர் என்னடா எல்லாத்தையும் எப்படி வெளிப்படையா சொல்றாரு அப்படின்ட்டு. ம். இன்னும் வந்து அந்த ஆபரேஷனுடைய முழு அளவும், அதுல எவ்வளவு பேர் அதுல அவங்க இதுக்கான Involve செலவு பண்ணாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியல. ம். ஆனால் அவருக்கு இப்போ அவருடைய பிம்பம் வந்து உயர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. அவர் ஒரு உயரத்துல இப்ப இருக்காரு அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியிலன்னு சொல்றாங்க. மற்றவர்கள்லாம் கவலைப்படுறாங்க, இந்த மாதிரி அமெரிக்கா பண்ணலாமா, இந்த மாதிரி இது வந்து அடாவடித்தனம் இல்லையா, இது வந்து சண்டித்தனம் இல்லையா. எதிர்த்தரப்புல கமலா ஹாரிஸ் அவங்க எல்லாருமே கண்டிக்கிறாங்க, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, கமலா ஹாரிஸ் நமக்கு விட்டுருங்க, அவங்க நமக்கு எவ்வளவோ வேலை இருக்கு அமெரிக்காவை முன்னேற்றுறதுக்கு, இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு ஆமா கேட்கறாங்க. பட் அவர் அதுதான் அவருடைய, அதாவது இந்த மாதிரி அதிரடி முடிவுகளை எடுக்கிறது, இந்த ம். மாதிரி நீங்க நாம ஒரு 6 மாதம் முன்னாடி வெனிசுவேலாவை பத்தி பேசியிருக்கோமா? பேசியிருக்க இல்ல. மாட்டோம். திடீர்னு வெனிசுவேலாவை கொண்டு வராரு. கனடால இருந்து புறப்படுறாரு. ம். நான் அந்த G7 மாநாட்டில இருந்து புறப்படுறாரு வேகமா. செய்தியாளர்களை பார்க்கிறாரு. ஸோ நான் இப்போ முக்கியமாக ஒரு வேலை இருக்குது, அதனால் நான் போகிறேன், ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும், அந்த முடிவை நான் ஒரு நிமிஷம் முன்னாடி தான் எடுப்பேன், அதுக்கு முன்னாடி என்ன மாதிரி முடிவு எடுப்பேன்னு எனக்கே தெரியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த G7 மாநாட்டுக்கு நம்முடைய பிரதமரும் போயிருக்காரு. போயிட்டு அப்போ தான் அங்கே குண்டு போடணும்ட்டு முடிவு எடுக்கிறார் ஈரானில். ஆமா, ஒரு மிகப்பெரிய முடிவு. மற்ற அதிபர்கள் பலமுறை அதை யோசித்து வேண்டாம் முடிவு பண்ண முடிவு ஓகே. அவர் வந்து பண்ணலாம்னு நினைக்கிறார். இப்போ என்ன சொல்றாரு, ஒரு வாரம் முன்னாடி அவங்க வந்து மக்களை நீங்க இது பண்ணலன்னா அமெரிக்கா தலையிடும்னு சொல்றாரு. அப்போ நீங்களும் நானும் அவரை பத்தி ஏறக்குறைய தினசரி பேசிட்டு இருக்கோம். ஓகே சார். இல்லையா? வேற எதை பத்தியாவது கரெக்ட் பேசலாம். சார், கரெக்ட். சர்வதேச உறவுகள்னு ட்ரம்ப் எடுத்துக்கிட்டோம், தான் சார். அவர்தான். எல்லாரும் அடங்கி இருக்காங்க. ம். யாரும் இதுக்கு பெரிய எதிர்ப்பு வந்திருக்கா? இல்ல. ஐநா சபையில கூட ம். அவங்களுடைய சில தோழமை நாடுகளே வந்து இது வந்து தேவையில்லை, ம். இது பண்ணியிருக்க வேண்டாம்லாம் சொல்றாங்க. சீனா வந்து எதிர்த்திருக்கு, ரஷ்யா எதிர்த்துருக்கு, பெரிய எதிர்ப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்தியாவே பட்டும்படாம தான் கண்டனம் இந்தியா தெரிவிக்கிறாங்க. அப்படித்தான் இருக்கும். ம். நாம வந்து யாரையும் பகச்சுக்கிற ஒரு இடத்துல இல்ல. இல்லை, அதனால நாம பேச்சுவார்த்தைகள் மூலமா தீர்க்கணும் அப்படின்னு நம்ம ம். சொல்லுவோம். ம். அதுதான் நம்முடைய நிரந்தர கொள்கை. Yes, sir. அது நல்ல கொள்கையும் கூட. ம். ஆனால் ரஷ்யா வந்து மிகப்பெரிய எதிர்ப்பெல்லாம், பூட்டின் ஏதாவது பேசினார் இல்ல, அவருடைய வழக்கமான செய்தியாளர் கண்டிப்பு தான் சார் அது. ஒண்ணுமே இல்லை, ம். ரொம்ப மென்மையா போயிடுச்சு. ம். அதனால ஐரோப்பியர்கள் பெருசா எதுவும் சொல்லலை. கிரீன்லாண்டுக்கு நேற்று தான் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க, ஒரு 6-7 பேர் சேர்ந்து இது தப்பு அப்படி இப்படின்ட்டு. பட் அவர் அதை பண்ணி அங்க 58,000 பேர் நம்ம இருக்காங்க, அவர் அதை கைப்பற்றணும்னா நாளைக்கே பண்ணிடலாம். ம். இப்போ நீங்க வெனிசுலா அளவுக்கு ஈரான், இப்போ ஈரானே அவர் பெருசா டார்கெட் பண்றாரு, ஈரான் அவ்வளோ ஈஸியா இருந்துருமா சார்? இல்ல ஈரான்லாம் ரொம்ப ஈஸியாலாம் இருக்காது. ம். ஆனால் அங்க அந்த ஈரானுடைய ஆட்சியாளர்கள் மேல அந்த நாட்டு மக்களுக்கு நிறைய பேருக்கு அதிருப்தி இருக்கு. ம். அதுதான் அவருக்கு உதவியா இருக்கும். அதை ம். வந்து அவருடைய ஐம் ஷூர் சிஏஏ மற்றவர்கள்லாம் வெளியில இருந்து ம். ஆதரவு தராங்க, இயக்குறாங்க, ம். அந்த உதவிகள் பண்ணுவாங்க. நேரடியா அமெரிக்கர்கள் தலையீடு என்பதெல்லாம் இருக்கு. ஏன்னா அவங்க உள்நாட்டுக்குள்ள பிரச்சனை, மக்கள் போராடுறாங்க, விலைவாசி, டாலர் வீழ்ச்சி, அதுக்காக அவங்க போராடுறாங்க. ட்ரம்ப் இதுக்கு உள்ள போயிட்டு நீங்க மக்கள் மேல கைய வச்சீங்கன்னா நான் வருவேன், அவங்க மக்கள் அவங்க பாக்குறாங்க, நான் வருவேங்கிறது எப்படி? நீங்க என்னுடைய எதிரின்ட்டு நீங்க என்ன அறிவிச்சுக்கிட்டீங்களே, 40 வருஷமா நீங்க என்ன அப்புறம் உள்நாட்டுக்குள்ள நடக்கிற விவகாரத்துக்கு வெளியில உங்க எதிரிக்கு எதிரி நான் எனக்கு நண்பன் தானே. ஓகே. அந்த இடத்துக்கு நீங்க வந்து 1977ல இருந்து 78ல இருந்து என்னுடைய எதிரியா இருக்கீங்க. என்ன கிரேட் சேட்டன், மிகப்பெரிய சைத்தான்னு சொல்றீங்க, டெத் டு அமெரிக்கான்னு சொல்றீங்க, அமெரிக்காவுக்கு மரணம்னு சொல்றீங்க. உங்களை எதிர்த்து உங்க நாட்டு மக்கள் போரிடும் பொழுது அவங்களை நீங்க அடக்குமுறை மூலமா அடக்குனீங்கன்னா அந்த மாதிரியான வரலாறு இருக்கு. நீங்க அப்படித்தான் அடக்கிருக்கீங்க. 20 பேருக்கு மேல இறந்து போயிட்டாங்கன்ட்டு பேச்சு இது வரைக்கும் நமக்கு சரியா தெரியாது. நீங்க அப்படி பண்ணீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், உதவிக்கு வருவேன், நான் யாருன்னு முன்னாடியே காட்டிட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. இல்ல அவங்களும் பதிலுக்கு உங்களை எங்க அடிச்சா வலிக்கும்னு எங்களுக்கு தெரியும்னு அடிச்சிருக்கலாமே, அவங்களும் பதிலுக்கு இவ்வளவு நாள் அடிக்கலையே, குண்டு போடும் பொழுதே ஒண்ணு அடிக்கலையே, நீங்க எப்படி, நீங்க உங்களால என்ன பண்ண முடியும்? உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே இல்லையா? அதனால அப்படி இல்ல, இவராலையும் பெருசா எதுவும் பண்ண முடியாது. உள்ள போய் அங்க வேலை செய்யறதுன்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஈரான் அப்போ ஏன்னா அவங்களும் வெளியில இருந்தா இவங்க சிஏ நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்கோம். அங்க இருக்கிற எதிர்ப்பாளர்களுக்கு அவர்களுக்கு நிதி உதவி, அவர்களுக்கு யோசனைகள், என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இந்த ஈரானுக்குள்ள என்னதான் சிக்கல் சார்? உள்ளுக்குள்ள ஈரான் வறுமையில இருக்கு, அங்க அவ்வளவு எண்ணெய் இருக்கு, வறுமையில இருக்கு. அவங்களுடைய ஆட்சி நிர்வாகம் அவ்வளவு சீரழிஞ்சிருக்கு. ஒரு குறிப்பிட்ட
ஆட்சியில் இருப்பவர்களும் மற்றவர்களும் மட்டும் கொழுத்துட்டு இருக்காங்க. ம் மற்ற நாங்க போயிருக்கேன். ம் அந்த நாடு வந்து அங்க இருக்கிற எண்ணெய்க்கு வளமான நாடா இருக்கலாம். ஓகே சார். அவங்களுடைய வலதுசாரி இஸ்லாமிய தத்துவமும் அவர்களுடைய நிர்வாக கோளாறுகளும் அமெரிக்க எதிர்ப்பும் அவர்களை இந்த அப்புறம் சன்னி இஸ்லாம் நாடுகள் மீது இருக்கக்கூடிய எதிர்ப்பும் அப்புறம் வெளியில் இருக்கக்கூடிய இந்த போரிடக்கூடிய ஹெஸ்பொல்லா, ஹூத்தீஸ், இந்த மாதிரி ஹமாஸ், இவர்களுக்கு அவர்கள் தருகின்ற உதவியும் அவர்களை அப்புறம் அவங்களுடைய அணு ஆயுத முயற்சியும் அவர்களை இந்த நிலை கொண்டு வந்தது. இந்த மத்திய கிழக்கு பகுதியில ஈரான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நடுவில் கடல் தான் இருக்கு. திரும்ப அமெரிக்கா ஆரம்பிக்கும் போது ரெண்டு பிராந்தியம், அதுக்கப்புறம் அவங்க பலமாகவும் இருக்காங்க. ப்ளஸ் அவங்க நீங்க சொல்ற மாதிரி அணு ஆயுதமும் அவங்க வச்சிருக்காங்கன்னு ட்ரம்ப் தொடர்ச்சியான குற்றச்சாட்டை வச்சுட்டே இருக்காங்கும்போது, அப்ப ஈரான் வந்து பலமாயிடக்கூடாதுங்கிறதுல ட்ரம்ப் உறுதியா இருக்காருன்னு எடுத்துக்கலாம். உறுதியா இருக்காரு. அவரால் தொட முடியாத ஒரு இடத்துல வடகொரியா இருக்கு. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு அணு சக்தியா இருக்காங்க. அணுசக்தி வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் வாங்கி கொடுத்துரும். கண்டிப்பா சார். இல்லையா? அந்த இடத்துக்கு ஈரான் போக தவிக்குது. அந்த இடத்துக்கு போகாத தடுத்துடுறது தான் இஸ்ரேலுடைய முழுமூச்சான ஒரு எண்ணம். அதுக்கு உதவியா இருக்கிறது அமெரிக்கா. இதுல வடகொரியாவோட ரோல் என்ன? அவரும் வெளிப்படையா பேசுறாரு. நீங்க இதே பண்றீங்கன்னா 3ஆம் உலக போர்ன்ற மாதிரிலாம் அவருக்கு பேசுறதா செய்திகள் வருது. வடகொரியா அதுல அவர்கள் அமைதியா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் பெருசா பெரிய உலக நாடுகள் ட்ரம்போட நடவடிக்கை கண்டிக்கவே இல்லாதுங்கிறது தான் உலகமே பாக்குதே சார். நம்ம இது ஒரு புது ஒரு உலக ஒழுங்கு, நியூ வேர்ல்ட் ஆர்டர் மாதிரி இருக்கு. ட்ரம்பியன் ஆர்டர் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுல ஒரே ஒரு மின்னல் கீற்று, ஒரு ஒளி கற்றை நமக்கு என்னன்னா 3 வருஷத்துல அவருடைய ஆட்சி முடிஞ்சிடும். நேற்று வந்து எல்லா சர்வதேச நிறுவனங்கள்ல இருந்து அவர் வெளியே வந்துட்டார். கிளைமேட் ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அதுல இருந்து அந்த ஒப்பந்தத்துல இருந்து அமெரிக்காவை வெளியே எடுத்துட்டு வந்துட்டார். இது 2வது முறை. முன்னாடி ஒரு தடவை பண்ணிட்டு 2வது ஒரு தடவை பண்றாரு. 66 ஐக்கிய நாடுகள் சபை அமைப்புகள்ல இருந்து வெளியே வந்துடுறாரு. அவையெல்லாம் வந்து அமெரிக்க நலன்களுக்கு எதிராக செயல்படுறதா சொல்றாரு. அவை நிர்வாக சீர்கேட்டில் வீழ்ந்திருக்கின்றனன்னு சொல்றாரு. அவைகள் பெருத்திருக்கின்றன சொல்றாரு. இதுல சிலதெல்லாம் உண்மை அவர் சொல்றது, சிலது உண்மை கிடையாது. ஆனா வெளியில வந்துட்டாரு. அவர் வந்து இந்த சர்வதேச ஒழுங்கை, இவ்வளவு நாள் அமெரிக்காவினுடைய நிலை என்னன்னா, சர்வதேச ஒழுங்கை காப்பாற்றுகின்ற ஒரு தலையாய பொறுப்பு அமெரிக்கர்களுக்கு இருப்பதாக அமெரிக்க அதிபர்கள் அவருக்கு முன்னாடி இருந்தவர்கள் நினைத்தார்கள். ஓகே சார். அவர்கள் தான் ஐக்கிய நாடுகள் சபையை உருவாக்குனாங்க. அவர்கள் தான் அதுக்கு முன்னாடி இருந்த லீக் ஆஃப் நேஷன்ஸையும் உருவாக்குனாங்க. உட்ரோ வில்சன், அதுக்கப்புறம் எஃப்டிஆர், ரூசவெல்ட், அவர் தான் ஐநாவை உருவாக்குனார். ஆனால் அப்பவே கூட வந்து அமெரிக்கா உலகத்தை மறந்துட்டு நம்முடைய கொல்லப்புறத்தை பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு நினைச்ச பல பேர் இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி நினைக்கிறவர்களுடைய தலைவராக அவர் இருக்கார். அதுதான் இப்போ நிறைவா இப்போ அடுத்து வெனிசுலா என்ன ஆகும், மடூரோவை என்ன செய்ய போறாங்க? இது மடூரோ வந்து ரொம்ப நாள் நடக்கும். இந்த ட்ரையல், இந்த விசாரணை வந்து ரொம்ப நாள் நடக்கும். 92 வயது ஜட்ஜ் அவரை வந்து விசாரிக்கிறவர். ஓகே சார். அந்த நாட்டில் அவர் போயிட்டு அவரை என்ன வந்து இவங்க கடத்திட்டு வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே அதெல்லாம் பிறகு டைம் இருக்கு, நீங்க அதெல்லாம் பிறகு பேசலாம், நீங்க குற்றவாளியா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க, நீங்க யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு மட்டும் கேட்கிறாரு ஜட்ஜு. உடனே சொல்றாரு, நான் மடூரோ தான், நான் தான் பிரசிடென்ட் ஆஃப் வெனிசுவேலான்னு இவர் சொல்றாரு. சொன்ன உடனே அதை பதிஞ்சுக்கிறார். அதுக்கப்புறம் ஒத்தி போட்டிருக்காரு. இது பல மாதங்கள் இல்லைன்னா சில ஆண்டுகள் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பல மாதங்கள் நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மடூரோ திருப்பி அவர் நாட்டை பார்ப்பாரான்ட்டு நான் நினைக்கல. திரும்ப போறது இப்போதைக்கு நான் அப்படி நினைக்கல. இவருக்கு முன்னாடி இருந்த நாரியேகா அங்க போய் தான் இறந்தார் பல வருஷங்களுக்கு பிறகு. இப்போ அங்க வந்து இந்த தற்காலிக ஆட்சி அப்படியே இருக்கும். அடுத்த ஆண்டு ஒருவேளை தேர்தல் வந்து மச்சாடோ அதுல வெற்றி பெற்று அவர்கள் வரும்பொழுது ஒருவேளை இந்த கோர்ட் வந்து எங்களுக்கு தீர்ப்பு சொல்லி இங்க தீர்ப்பு இவருக்கு எதிர்ப்பா வந்துச்சுன்னா இங்க அமெரிக்க சிறையில தான் இவர் இருக்கணும். ஓகே சார். வேற அதுக்கு இடையிலேயே வேற ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அவங்க நாட்டுக்கு அனுப்பி அந்த நாட்டினுடைய நீதிமுறை கீழே வந்து அவர் விசாரிக்கப்படணுமா பட வேண்டாமான்ட்டு அது ஒருவேளை இதை விட உகந்ததா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு எண்ணம் யாருக்காவது வருமானால் அவர் அங்க அனுப்பப்படலாம். அதெல்லாம் வந்து ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் நடக்கும்னு நான் நினைக்கல. ஓகே, நாங்களே நேரடியா எங்களுடைய அடுத்து இவருக்கு பிறகு வர அதிபர் கூட அவர் அங்க திருப்பி அனுப்புறதுக்கு வந்துட்டு தயங்குவாருன்னு நினைக்கிறேன். கிடைச்ச ஹோல்ட விட வேண்டாம்ன்ற. ஆமா, இங்கதான் விசாரிப்பாங்க. ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு எதிராக நீங்க வந்து போதை மருந்து போதை பொருள் கடத்துவதற்கு நீங்க பண்றீங்க, எங்களுக்கு எதிர்ப்பா இருக்கீங்க, எங்க நாட்டு மக்கள் உங்களால சாகுறாங்க,
அதனால நீங்க எங்க நாட்டை எதிர்த்து எங்க நாட்டு மக்களை எதிர்த்து குற்றங்கள் பண்ணியிருக்கீங்க. எங்க நாட்டு நீதிமன்றங்கள் தான் உங்களை விசாரிக்கணும். எங்க நாட்டு நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு நீங்க எங்க நாட்டு சிறையில தான் இருக்கணும். அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த ஓவராலாக இந்த வெஸ்டர்ன் ஹெட்ஸ்மேர் முழுக்க இனி யாரும் உள்ள வராதீங்க, இது எங்களோட இடம் அப்படின்னு மற்ற வல்லரசுகளுக்கு ட்ரம்ப் ஒரு மெசேஜ் சொல்றாருன்னு நிறைவே எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பா கண்டிப்பா. அது எப்பவுமே எல்லா அதிபர்களும் அப்படித்தான் நினைச்சாங்க. இவர் அதை ரொம்ப வெளிப்படையா எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் கூச்சமும் இல்லாமல் அதை அவர் தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார். அந்த மாதிரி ஒரு அதிபரை நாம் வரலாற்றில் முதன்முறையாக பார்க்கிறோம். அமெரிக்காவும் முதல் முறையா சந்திக்குது. நன்றி சார், இவ்வளவு நேரத்தை எங்களோட செலவச்சதுக்கு நன்றி சார். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில்.